அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் 4 பசங்க. அந்த 4 பசங்களோட அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய பாக்ஸ் கொண்டு வராங்க. அந்த பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அந்த பசங்களும் அதை பார்த்து இந்த பாக்ஸ்குள்ளே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே அழகான ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் இருக்குது, அது க்யூட்டாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்கள் 4 பேர்த்துக்குமே இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா ஒரே ஒரு பாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், எப்படி 4 பேர் அது ஒரு பாக்ஸ் பத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து ஆமாம், இந்த ஒரே ஒரு கிஃப்ட்டு தான், அதை ஒரு போட்டி வைப்பேன், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசங்களுக்கு ஒரே ஆவல், சரிம்மா அது அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு, அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா சொல்லலை, ஜெயிச்சவங்க நீங்கள் வச்சுக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கிஃப்ட் என்னன்ட்டு. சரிங்கம்மா என்ன போட்டின்னு பசங்க கேட்குறாங்க. நீங்கள் 4 பேரும் இன்றைக்கி ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும், இப்போ இருந்து இன்றைக்கி ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும், மௌன விரதம் இருக்கணும். அப்படி நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, அவங்க பசங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா என்னங்கிறாங்கன்னா, எல்லாம் மதிய சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்க, பசங்க பேசாமே இருக்கிறாங்க. அவங்க அம்மாக்கே ஆச்சரியமாக இருக்குது, 4 பசங்க தொடர்ந்து சண்டை கட்டிக்குவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க அம்மா மெயினாக அந்த போட்டி வச்சதே. பசங்க அமைதியாகவே இருக்கிறாங்க அந்த கிஃப்ட்டுக்கோசரமே. அப்புறம் ஈவினிங் ஆன பிறகு உங்கள் அம்மா 6 மணிக்கு வீட்டில் அழகாக விளக்கேற்றி வைக்கிறாங்க. விளக்கேற்றி வச்சு முடிச்சுட்டு ஒரு 8 மணி இருக்கும். அப்புறம் நான் திருவிழாவுக்கு போகிற சாமி, நம்ம ஊர் திருவிழா இருக்குதுல, நான் போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டானாலும் ஆகும், நீங்களாம் வந்து சாப்பிட்டு தூங்குங்க, தூங்குறதுக்கு முன்னாடி விளக்கு அணைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிளம்பிடுறாங்க. அப்புறம் பசங்களாம் மனசுக்குள்ளேயே படிக்கிறாங்க, யாரும் பேசலை. அப்புறம் சாப்பிட்டு தூங்க போகிற சமயம் மணி 9 ஆயிடுது. ஒரு பையன் என்னங்கிறான், விளக்கு பார்க்குறான், விளக்கு அணையாமே எரிஞ்சிட்ருக்குது. யாரோ ஒருத்தர் அணைக்கிறோம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களா. அந்த பையன் தெரியாமல் என்ன சொல்லிட்டு, யாரோ ஒருத்தர் போய் விளக்கு அணைக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி பேசிடுறான். அப்புறம் இன்னொருத்தன், இன்னைக்கு மௌன விரதம் இருக்குண்டா, நீ பேசிட்டே போச்சு, உனக்கு கிஃப்ட் கிடையாது, அவனும் பேசிட்டான். 3ஆவதாக இருக்கிற பையன், ஏன்டா எல்லாம் தொணன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறான், அவனும் பேசிட்டான். 4ஆவதாக இருக்கிற பையன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, ஆஹா நான் தான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் 3 பேர் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவனும் பேசிடுறான். ஸோ 4 பேருமே பேசிட்டாங்க, அந்த கிஃப்ட் யாருக்குமே கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு பையன் விளக்க எரிஞ்சிட்ருக்குது பார்த்தான், அவன் பாட்டுக்கு அமைதியாக போய் விளக்க அணைச்சிட்டு வந்திருந்தானா வேலை முடிஞ்சுது. அந்த வேலையை மற்றவன்கிட்ட கொடுக்கும்போது அவன் பேசினான். ஸோ இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும், அது நமக்கும் பொருந்தும். அந்த வேலையை நாமளே செஞ்சுட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ அது செய்யறதுக்கு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். அதை செய்யாமல் இது ஏன் நான் செய்யலை, இதை நீ செஞ்சுருக்கலாம்ல, நான் செஞ்சுருக்கலாம்லன்னு அந்த விளக்கம் கொடுப்போம் பாருங்க, மாற்றி அதுதான் ஃபன்னாக இருக்கும். அந்த விளக்கம் கொடுக்குறக்கே நம்ம டைம் எடுத்துக்குவோம். ஒரு வேலை இருக்கும், அந்த குறிப்பிட்ட வேலையை நம்ம செய்யாமல் விட்டுருவோம். அதை செஞ்சுட்டா வேலை முடிஞ்சுது. ஆனால் அதை நம்ம செய்யாமல் விளக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறக்கு யோசிப்போம், இப்படி விளக்கம் கொடுக்கலாமா, இப்படி தான் செஞ்சுருப்பேன், அதனால செய்ய முடியல, நீ செஞ்சுருக்கணும், நான் இதுக்கு செஞ்சுருக்கணும், சண்டை இட்டுக்குவோம். குடும்பத்துலேயும் நடக்கும், வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நடக்கும். இது திங்க் பண்ணி பார்த்தா ஃபன்னாகவும் இருக்கும். ஆனால் இது உண்மைங்க. ஃபஸ்ட்டு பையன் அமைதியாக போய் விளக்கு அணைஞ்சிருந்தானா, நான் அணைச்சிட்டு வந்திருந்தேன்னா 4 பேருமே ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அவன் பேச ஆரம்பித்து 3 பேரும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.